நம்ம எல்லாருமே நல்லவங்களா இருக்க முடியும்? கண்டிப்பாக இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லவங்களா நம்ம ஏன் இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நல்ல குணமாக இருக்கிறதும் நல்ல பையனாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம நினச்சிடுறோம். ஸோ சின்ன வயசுலேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு நல்லவனாயிரு அப்படின்னு சொல்கிறத விட, அவங்களுடைய இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும்போது ப்ளீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அக்செப்டன்ஸ் குறைஞ்சிரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா இப்போ நான் உங்களை ப்ளீஸ் பண்ணி நான் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னா, ஃபைனல் இயர் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட வந்து சைக்காலஜிஸ்ட் வெண்ணிலா மேரி. வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசணும்னு நினைச்ச டாபிக் என்னன்னா, நாட் பீயிங் குட் டு எவ்ரிவன் அப்படின்ற ஒரு டாபிக் தான் வந்து நான் இன்னைக்கு கூட பேசணும்னு நினைச்சேன். சைல்ட்ஹுட்ல இருந்தே இப்போ எனக்கே கூட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கும் ஐ ரியலி வாண்ட் டு பி குட் டு எவ்ரிவன் அப்படின்ற ஒரு மனநிலை தான் நான் இருக்கேன். மேபி எனக்கு நடந்த சில விஷயங்கள்னால வை ஷுட் ஐ வாண்ட் டு பி அப்படின்னு சொல்லிட்டு மாறிச்சு. நம்ம எல்லாருமே நல்லவங்களா இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லவங்களா நம்ம ஏன் இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளை யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாது, நம்ம கிட்ட அதே மாதிரி நல்ல விதமாக நடந்துக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து பசங்க ரொம்ப ஒபீடியண்ட்டான பேரண்ட்டாக வளரணும், குழந்தைங்க வந்து ஒபீடியன்ட் குழந்தைங்களா வளரணும், அதே மாதிரி அவங்க சொல்கிறதை கேட்டு வளரணும். அப்போ வந்து அவங்களுடைய சேலஞ்ச் வந்து கம்மியாயிடும். சொல்கிற பேச்சு கேட்குற பையன் இருந்தால் அவங்களுக்கு வந்து நிறைய விதத்தில் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே நீ இப்படி தான் இருக்கணும், நீ அப்படி தான் இருக்கணும், இப்படிலாம் செய்யக்கூடாது, இது வந்து நல்ல குணத்துக்கான ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது இல்லாமல் நல்ல பையன் இல்லை நீ அப்படின்ட்டு வந்து ஜென்ரலைஸ் பண்ணிடுறாங்க. நல்ல குணமாக இருக்கிறதும் நல்ல பையனாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம நினச்சிடுறோம் அப்போ நீ நல்லவன் இல்லை, நீ வந்து கெட்டவன் அப்படின்னு யாரையுமே நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. எல்லார்கிட்டையும் நல்லது கெட்டதுன்னு இருக்கு. எதுல நம்ம எதை தேர்ந்தெடுத்துக்கிறோம், சூழ்நிலைகள் எது நம்மளை எதை தேர்ந்தெடுக்க வைக்குதுன்றது தான் அந்த மனுஷன் வந்து நல்ல வழிகளை நோக்கி போறதும் கெட்ட வழிகளை நோக்கி போறதுன்றது. ஸோ சின்ன வயசுல இருந்து நம்ம குழந்தைங்களுக்கு நல்லவனாயிரு அப்படின்னு சொல்றதை விட, அவங்களுடைய இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும்போது ஏன் அது எக்ஸ்பிரஸ் ஆகுது, ஏன்னா நெகட்டிவ் இமோஷன்ஸும் கலந்தது தான் நம்மளுடைய பேட்டர்ன். நல்ல இமோஷன்ஸும் வரும், கெட்ட இமோஷன்ஸும் வரும், கோபமும் வரும், பாசமும் இருக்கும், எல்லாமே கலந்தது தான். கோவம் ஏன் வருது, எதனால வந்துச்சு, உன்னுடைய ட்ரிகர் பாயிண்ட் என்ன, உனக்கு என்ன பிடிக்காம போச்சிங்க அப்படின்னு நம்ம அதிகமா பசங்களை புரிஞ்சுக்கிறதோ இல்லை நம்ம கூட இருக்கவங்களை புரிஞ்சு அவங்களுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்மளால டியூன் பண்ண முடிஞ்சுது, நம்மள அவங்களுக்கு புரிய வைக்க முடிஞ்சுது. அதாவது நான் சப்போஸ் நீங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கணும் நான் எதிர்பார்க்கணும், அதே மாதிரி நான் உங்ககிட்ட நடந்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு புரிதலோட போயிட்டாலே இங்க நல்லது கெட்ட, நல்லவன் கெட்டவன் இல்லாம நல்லது கெட்டதுன்னு வந்துடும். இந்த டாபிக்ல வந்து நான் ரொம்ப முக்கியமா பார்க்கறது என்னன்னா, ப்ளீசிங் பீப்புள். அதாவது இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, இப்போ எனி ரிலேஷன்ஷிப்ல எதுலையுமே நம்ம ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதாவது தப்போ ரைட்டோ ப்ளீஸ் பண்ணி அவங்களோட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது தப்பா ரைட்டா? ப்ளீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அக்செப்டன்ஸ் குறைஞ்சிரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா இப்போ நான் உங்களை ப்ளீஸ் பண்ணி நான் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் எனக்கு அகென்ஸ்டாவோ இல்லை நீங்கள் என்னை ஹர்ட் பண்ணாமையோ நானாக உங்களுக்கு ஒரு பிளாக் போடுறேன். என்னுடைய ஒரிஜினாலிட்டிலேருந்து நான் வெளியே வரேன். என்னுடைய ஒரிஜினல் கேரக்டர்லேருந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டராக நான் மாற ஆரம்பிக்கிறேன். நீங்கள் வந்து ஜென்யூவனாக நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருக்கிறீங்க. சப்போஸ் உங்களுடைய பிஹேவியரில் நீங்கள் என்னுடைய உருவாக்கப்பட்ட ஒரு பர்சனை நீங்கள் ஹர்ட் பண்ணும்போது, நான் விலகி நிற்கிறேன். என் பர்சனாலிட்டி என்ன சொன்னால், இந்த பர்சனுக்காக தானே நான் இதெல்லாம் செஞ்சேன், என்னையே நான் மாற்றிக்கிட்டேனே, அப்போ ஏன் இந்த பர்சன் என்னை புரிஞ்சிக்கலன்ட்டு உங்களுக்கு பிளேமிங் ஃபேக்டர் வரும். அப்போது அக்செப்டன்ஸ் வராது. இந்த பர்சனோடைய பர்சனாலிட்டியே இப்படி தான் அப்படின்ற அந்த ஒரிஜினாலிட்டியை உங்களால் வந்து சீ த்ரூ பண்ண முடியாது. ஏன்னா நம்மளே ஒரிஜினாலிட்டிலேருந்து வெளியே தானே இருக்கோம். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளீஸ் பண்ணி நம்மளுடைய ஒரிஜினாலிட்டியை மிஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி நம்மளுடைய செல்ஃபையும் நம்ம வந்து ஹர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வந்து வழிகள் வந்துடும். ஸோ டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, இன்செக்யூர்ட் ஃபீலிங், இது எல்லாமே ப்ளீஸிங்கில் அட்டாச்சாக வந்துடும். ஒரு ஆஃபர் மாதிரி தான் அது. ஸோ ப்ளீஸ் பண்ணி ஒருத்தவங்களோட இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அவாய்ட் பண்ணுறது நல்லது. பிளேமிங் இப்போ இதுல இந்த குட், அந்த இந்த பீயிங் குட்லயே வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்க பிளேமிங். ஒருத்தவங்களை வந்து ஈஸியா இவன் வந்து நல்லவனா இருக்கணும்னு
நினைக்கிறாங்க, இவங்க வந்து நல்லவனா நடிக்கிறாங்க ஆமா அப்படின்ற வார்த்தைகள், அந்த blame வந்து வரும். கரெக்ட். So அந்த blame factor how should we accept? see blame பண்றாங்கன்றது வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லையா? அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க நடிக்கிறீங்க. இப்போ நான் நடிச்சா மட்டும்தானே அதை நான் பிளேமா எடுத்துக்க முடியும். நானா இருக்கும் போது அதையே நான் அக்செப்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தவங்க வந்து நம்ம அப்படி சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சு நீங்க வந்து பழகுறதே வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் தான். என்னைக்குமே மற்றவங்களுக்காக அதிகமா நம்ம யோசிக்காம மற்றவங்களோட நம்மளா மிங்கிள் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஃப்ரீனஸ் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு உங்களை நீங்க காட்டுறீங்களோ உங்களுடைய கூட இருக்கிறவங்களுக்கு, அவங்க அக்செப்ட் பண்றவங்க நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்தி ரிலேஷன்ஷிப். அவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட வருவாங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி அவங்கள ப்ளீஸ் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாறி அதுக்கப்புறம் நீங்க உங்க ஒரிஜினல் கேரக்டர் காட்டி அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்க ஒப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணி ஒப்போஸ் பண்ணீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் அது பிரேக்கப் ஆகி போயிடும். ஸோ இது வந்து கன்சிஸ்டண்டா அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னா நீங்களா அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள இருந்தா மட்டும்தான் உங்களால முடியும். ஸோ there would be எல்லாருமே நம்மளால வந்து லைஃப்ல எப்பயுமே நல்லவங்களா இருக்க முடியாது. நல்லவங்களாவும் இருக்க முடியாது, ப்ளீஸிங்காவும் இருக்க முடியாது. இந்த நல்லவங்கன்றதை விட நல்ல விதமா இருக்கலாம். இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனா நம்மளுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகும், நம்மளும் டென்ஷன் ஆகும்போது நம்மளோட இன்னொரு சைடு வரும்போதும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற சூழ்நிலையில எதிரில் இருக்கவங்களுக்கும் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அங்க நல்லவன் கெட்டவன் வராது. ஏதோ ஒரு கோவத்துல என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த உங்களுடைய நல்ல குணம் அதை வந்து ஓவர்சி பண்ண வச்சிடும். ஓகே, இதுல நான் கடைசியா கேட்கணும்னு நினைச்ச விஷயம் என்னன்னா, இந்த அக்செப்டன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பத்திலாம் நீங்க இந்த டாபிக்ல நிறைய பேசிருக்கீங்க, நிறைய டாபிக்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இப்போ இந்த குட் பேட் அப்படின்ற அக்செப்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டாபிக். ஆனா ஒருத்தன் நல்லவனா இருக்கும்போது அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. நான் லைஃப்ல ஒரு தப்பு பண்ணிட்டேங்க, ஆனா இப்போ ஐ எம் ட்ரைங் டு பி குட், ஆனா வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேசஸ் உங்ககிட்ட நிறைய. கரெக்ட். அப்படி இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ somebody is seeing this video, அவங்களாம் என்ன எடுத்துக்கலாம்? நான் வந்து நல்லவனாவே இருக்கேன், அதாவது நல்ல குணங்களை நான் வந்து பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கும் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்ட்ரெஸ் வரலாம், டிப்ரெஷன் வரலாம். அப்போ அவங்களால வந்துட்டு நல்ல விதமாகவும் மோட்டிவேட்டடாகவும் இன்னொருத்தவங்களோட பேச முடியாது. அப்போ அவங்க சப்போஸ் ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஐயோ நம்மளுடைய சேலஞ்சினால தான் ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணிட்டோம், நம்ம போய் அவங்க கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க நினைக்கலாம். ஆனா என்ன ஆயிடுது அப்படின்னா, பெரிய தப்பு பண்ணிட்டதா அவங்க நினைச்சுக்கிறாங்க. நான் வந்து இப்போ பெரிய கெட்ட விஷயத்த நான் பண்ணிட்டேன். ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ நாளா வந்துட்டு அப்படியே சாஃப்டா பேசுவாரு, எல்லாம் பண்ணாரு, திடீர்னு இவ்வளோ கத்துறாரு, அப்ப இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு அவங்களுடைய அந்த ஒரு இயல்பான அவுட்கம் of their negativity is considered to be as a bad habit, bad person அப்படின்ற அந்த கனெக்ட் பண்ணும்போது தான் நீங்க சொல்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்லாம் மனசுக்குள்ள வரும். அந்த அக்செப்டன்ஸ் இல்லாம போறது. சின்ன வயசுல இருந்து சரி, நம்ம எந்த ஏஜ் வந்தாலும் சரி, நல்லது கெட்டது ரெண்டுமே உள்ளடங்கினது தான் நம்மளுடைய மனுஷ வாழ்க்கை, நம்மளுடைய மூளையோட அமைப்பே. எதை அதிகமா நம்ம பிரதிபலிக்கிறோமோ அது வந்து நல்லவனா காட்டும். எந்த விஷயம் நம்ம கெட்டது விஷயங்களை அதிகமா பிரதிபலிக்கும் போது அவங்க வந்து அது கெட்ட பர்சன், இவன் எப்ப பார்த்தாலும் கோபக்காரன், இவன் ஒரு சிடுமூஞ்சி, இவன் ஒரு ஒண்ணுக்குள்ளாய்க்கு இல்லாதவன், யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டான், கஞ்ச பிஷ்னாரி, இப்படியெல்லாம் நம்ம சொல்லி அவங்கள வந்து டேக் பண்ணிடுறோம். ஸோ இது ஒரு டேகிங் ஆஃப் நான் நல்லவங்களோட இருந்தால் எனக்கும் நல்லது நடக்கும். அதனால நம்மளுடைய கம்ஃபர்டபிலிட்டிக்கு நம்ம டேக் பண்ணி நம்ம ஒத்தி வைக்கிறது தான் இந்த நல்லவங்க கெட்டவங்க டாபிக் எல்லாம். ஸோ தவறுகள் இல்லாத மனிதர்களும் கிடையாது, வாழ்க்கையும் கண்டிப்பா. ஸோ வந்து நிறைய விஷயங்களை இந்த விஷயத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.